ஹாய் தோணிதுரை மீனவன். இது எப்படின்னா, புயல் காற்று இந்த மாதிரி நேரங்களில் கரை ஓரத்தில் இருக்கிற மரங்கள் தண்ணியில் அடிச்சுக்கிட்டு வந்துடும். நம்ம அது ரொம்ப காலங்களாக கடலில் அரிச்சுக்கிட்டு அந்த மரங்கள் தன்மை இழந்து அழிஞ்சு போன நிலமையில் வந்துடும். இந்த மரத்துக்கு உள்ளே ஒரு கொண்டு மாதிரி இருக்குது பாருங்கள், எப்படி இருக்கும். இந்த ஓட்டைக்கு உள்ள ஒரு கடல் தெரியுது, அந்த பக்கம் ஒரு குகை மாதிரி இருக்குது. இதே இது உயரம் இருந்துச்சுன்னா உயிரினங்கள் வாழக்கூடிய நிலையில் இருக்குது. இது ஓட்டையுடைய கொண்டுடைய அகலம் பெரிய மரம் தான் அது. பாருங்கள் எப்படி இருக்குங்க, வேரோடு பிடிங்கிட்டு வந்துருக்கு. ஆமாம், இந்த கரை அரிப்பை பாருங்கள் எப்படி இருக்குங்க. கரை அரிப்பு கடலில் அரிப்பு தென்கடலில் அரிக்கிறது சகஜம். ஏன்னா கடல் அடி உரமாக இருக்கும், கடல் ஓட்டு நேரங்களில் ரொம்ப அரிக்கும். வடக்க 4 அடி 5 அடி மணல் அரிப்பு ஏற்பட்டுருக்குவாங்க. இந்த காற்றுக்கு புயல் காற்று நேரங்களில் அரிக்கிறது சகஜம். இது நார்மலாக இருக்கிற நேரங்கள்லேயே இந்த மாதிரி வெள்ளம் எடுத்து அரிக்கும் கிடையாது. இதோடைய தன்மை என்னென்னா, நம்மளுக்கு இந்த கடலில் தூண்டில் வளையம் கல் போடுறாங்கல்ல, ஆமாம், அந்த கல் போடும் பொழுது ஒரு பக்கம் இருக்கிற மண்ணை அரித்து கொண்டு போய் இன்னொரு பக்கம் மேடாக கட்டிடும். நம்ம அப்படி அரித்து கொண்டு போகிறது தான் இந்த இப்படி அறிவனை நம்மளுக்கு கடல் அரிப்பு நமக்கு ஒரு பக்கம் உருவாகுது. இது இன்றைக்கும் மழை வர்ற உருவாட்டில் தான் இருக்குது. நம்ம விடியல் நேரம் தான், காலையில் ஒரு 6:30-7 மணி இருக்குது. நம்ம வெடிஞ்சு வந்துருச்சு. இந்த வர்ணது வெளிச்சம் பாம்பன் பாலத்துக்கு கீழே. பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள் மக்களே.